தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். EPS நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தை இன்றும் புறக்கணித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். அது குறித்தான ஒரு அண்மை செய்தி. நேற்றைய தினமும் பொது பட்ஜெட் நடைபெறுவதற்கு முன்பாக அதிமுக எம்எல்ஏக்களோடு அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான EPS ஆலோசனை நடத்திய போது செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை என கூறப்பட்டது. தற்போதும் இன்றைய வேளாண் பட்ஜெட்டுக்கு முன்னதாக அவர்கள் ஆலோசிக்கக்கூடிய நேரத்தில் அவர் அந்த கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு சபாநாயகர் அறையில் இருப்பதாக கள தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். EPS ஆலோசனை கூட்டத்தை இன்றும் புறக்கணித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு சபாநாயகர் அறையில் அவர் அமர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த சபாநாயகர் அறையில் திமுக அமைச்சர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதற்கு முன்னதாகவும் பல்வேறு கூட்டங்களில் அதிமுக கூட்டங்களில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பெயரை தவிர்த்து பேசியிருந்ததும் சர்ச்சையானது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு கேள்விகளும் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறக்கூடிய நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்காதது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு கட்சி பொதுக்கூட்டங்களில் அவர் பெயரையே சொல்ல மறுத்துட்டு வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்பொழுது அதிமுக எம்எல்ஏக்களுக்கு நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்திலும் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றைக்குமே அவர் புறக்கணித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. என்ன நடக்கிறது? என்ன கள நிலவரமாக உள்ளது ராஜேஷ்? கௌதமி வணக்கம். தற்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சபாநாயகருடைய அறையிலே முன்கூட்டியே அமர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்களுக்கும் மேலாக சபாநாயகர் அறையிலே அவர் அமர்ந்திருக்கின்றார். அதற்கான அந்த காரணம் குறித்து நாம் விசாரித்த போது எதிர்க்கட்சி தலைவர் அறையிலே எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் அவர் அந்த ஆலோசனையில் பங்கேற்காமல் இரண்டாவது நாளாக தொடர்ந்து சபாநாயகர் அறையிலே அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே நேற்றைய தினமும் சபாநாயகர் அறையிலே அவர் அமர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்கள் அவரிடம் பேசிவிட்டு சபையை ஆரம்பிப்பதற்கு சற்று முன்னதாகத்தான் சென்று சபையிலே அவர் அமர்ந்திருக்கின்றார். அதே போல இரண்டாவது நாளான இன்றும் சபாநாயகருடைய அறையிலே அவர் அமர்ந்திருக்கின்றார். இத்தனைக்கும் சபாநாயகருடைய அறையிலே